வாங்க நம்மளும் ஐயப்பா பின்னாடி போவோம். ப்ரோ நான் நீ ஒரு சின்னதாக ஒரு ரேஸ் போட்டுடலாமா இனிஷியலில்? ரோடு பாருங்கள் எவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருக்குது. அதேமாரி இங்கே பாருங்களேன், இப்போ தலைவரை வந்து சூப்பர் பைக்ஸ் வச்சுருக்காருங்க. R3 R4 அதே சூப்பர் பைக் தான். ஆனால் ரீல்ஸ் எல்லாம் பண்ணு ஜாலியாக கேர்ள் ஃப்ரெண்டு கூட ஜாலி பண்ணுறாரு. ஸோ நம்ம பைக் கூட ஜாலி பண்ணுறோம். ஸோ ரோடு முடிஞ்சிடுச்சுங்க. சார் ரோடு முடியலன்னா நம்ம மரங்கள் முடிஞ்சிடுச்சு. நல்லா இருந்துச்சு வரும்போது ஒரு மாதிரி. அதனால தான் vlog எடுக்கலாம்னு சொல்லிட்டு ஆன் பண்ணால் பார்த்தா ஓடி போயிடுச்சு. இன்னும் நம்ம டெஸ்டினேஷனுக்கு இன்னும் 16 கிலோமீட்டர் அண்ட் 720க்கு தான் போய் ரீச் ஆகும்னு சொல்லுது. நான் பேசாத ஸ்பீடாக ஓட்டலை இந்த தடவை, ஏன்னா மைலேஜ் கொடுக்கணும்ல. அதனால ஒரு 78லேயே க்ரூஸ் பண்ணி வந்தேன். பரவாயில்ல, வந்து சேர்ந்துட்டேன். 500 தாங்க போட்டேன். 500க்கு திருப்பி வீட்டுக்கு போகுமா இல்லையா தான் எனக்கு தெரியல. போயிடுவான்னு நினைக்கிறேன். எல்லாம் அப்படி பெட்ரோல் விட்டுணும் இவனுக்கு. ராஜேந்திரன் கொஞ்சம் ஓரமாக போகிறது. மேலே போய் ஒரு பிரயோஜனம் இல்லைன்னு நினைக்கிறேங்க. இன்னமும் இப்போ டிசப்பாயின்ட்மெண்ட்டாக தான் இருக்குது எனக்கு. என்னடா இப்படி ஆயிடுச்சுன்னு. ஓகே, மனசை தளர விடக்கூடாது. அதுவும் அந்த மலையா எந்த மலையாப்பா, ஏதோ ஒரு மலை ஏறணும். ஏறி முடிச்சுட்டு அங்கே போயிட்டு கொஞ்சம் vlog எடுத்துட்டு அப்படியே வீட்டுக்கு திரும்ப வேண்டியதான். வேறு என்ன செய்ய முடியும் நம்மளால்? இதை தான் செய்ய முடியும். ஆனால் இந்த ஊரில் இருக்கிறவங்களாம் சும்மா அப்படியே டைம் பாஸ்க்காக போயிட்டு வருவாங்கள்ல. போர் அடித்தா வாடா அந்த மலையில் போய் கொண்டு உக்காண்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு உக்காண்டுருவாங்க. ஸோ முன்னாடி போய் லெஃப்ட் எடுக்க சொல்லிக்கின்றது. குளிர்தே. காரக்காரன் வந்து அப்படியே நேராக ஏற்றினா என்ன பண்ணுறது? அவனுக்கு ஒன்றும் இல்லை, நம்ம மேலே பழிய தூக்கி போட்டு போயிடுவான். கேமரா கேட்னால நிறைய பேர் இப்போ சேஃப்டியாக இருக்காங்கப்பா. ஏதாச்சும் ஒன்று நடந்தால் நான் தப்புலாம் பண்ணல பாரு, என்கிட்ட வீடியோ இருக்கு, நான் ப்ரூஃப் கட்டுவான்ட்டு அப்படியே முடிஞ்சு அப்படியே கப்பு சிப்புன்னு ஏறாங்க. இதே நம்மக்கிட்ட கேமரா எல்லாம் வந்து ஏற்றிட்டா, நீ தான் நான் வந்து ஏற்றினேன், ஸோ நீ தான் எனக்கெல்லாம் ரெடி பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு விட்டுருவாங்க. முன்னாடி கப்பல்ஸ் போய் கொண்டிருக்கார்கள். நம்ம ஓட்டை கடிச்சு ஓடி போயிடுவோம். ஜாலி பண்ணுங்க, மக்கள் மகிழ்ச்சிக்காக ஏதோ ஒரு நிகழ்ச்சி. அதோ அந்த மலை தான் நினைக்கிறேன். எனக்கு தெரிந்த வரைக்கும் இந்த மலை தான் இருக்கும். ஏனென்றால் அங்கே மேலே பார்த்தால் டவர் சிக்னல் இருக்கின்றது. அப்புறம் ஏதோ ஒரு வீடு மாதிரி இருக்குது, வியூ பாயிண்ட் மாதிரி ஏதோ ரவுண்டாக உருண்டையாக இருக்குது. அது என்னன்னு தெரியல. இதெல்லாம் எப்படிங்க உருவாயிருக்கும் இவ்வளோ பெரிய மலை? அது என்ன பெனிலி V4-ஆ? பெனிலியா பெனிலின்னு தான் நினைக்கிறேன். ஸோ நம்மளை லெஃப்ட் எடுக்க சொல்லுகின்றது கூகுள் மாதாஜி. நான் ஏன் அப்படி பேசுகிறேன் ராகத்தை எழுத்து? இப்படியா? ஆமாங்க, இப்படி தாங்க. தெரிஞ்சு விட்டது. ஆனால் இந்த மலையா அந்த மலையான்னு தெரியல. ஏதோ ஒரு மலை போகலாம் வாடா. ஆனால் எல்லாம் அப்படி தான் போகிறாங்களே, நம்ம மட்டும் அப்படி போகிறோம். ஒரு சன்செட் வியூ பாயிண்ட் தான் போட்டேன். ஒரு சன்ரைஸ் வியூ பாயிண்ட் இட்டுன்னு போதோ இட்டுன்னு போச்சா அவ்வளோதான் எடுத்து உடச்சி போட்டுருவேன். ஸோ எவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருக்குது பாருங்களேன் இந்த ரோடு. கொஞ்ச நாள் அமைதியாக வரேங்க. நீங்களும் அந்த ஃபீலை என்ஜாய் பண்ணுங்க.
எவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருக்குன்னா, அமைதியான ஒரு காட்டுக்குள்ளே போனால் ஒரு அமைதியான ஒரு ஃபீல் இருக்கும் தெரியுமா? அந்த மாதிரி இது எந்த ஒரு ஆரன் சவுண்டும் இல்லாமல் லைக் ஃபுல்லாக காற்று ஜில்லுன்னு அடிச்சுக்கிட்டு என்ன ஒரு சொர்க்கம்டா. இதில் என்ன தெரியுமா ஹைலைட்டு? இந்த மரங்கள்லாம் வெட்டாமல் விட்டுக்கிறானுங்களே, அதுதான் ஹைலைட்டு. ஏன்னா மரத்துக்கும் ஒரு மாதிரி ரோடுக்கும் அப்படியே ஒரு மாதிரி காமாக ஒரு குட் ஃபீல் கொடுக்குதுங்க. மழை பார்த்தீங்களா எவ்வளோ ஹைட்டாக இருக்கு. ஏய் இங்கே ஒரு மலைப்பா, நம்ம 2 மலைக்கு நடுவில் போகிறோம். ஸோ அதை மாரி நம்ம முன்னாடி ஒரு MT-15 தான் போகுது. அது எப்படி கரெக்டாக நீ பின்னாடி MT-15 சொல்கிறேன்னா, நீ வேணால் பாருங்களேன், MT-15 தான் அது. ஏன்னா நாங்கள் பைக்கர்ஸ், ஸோ பின்னாடி வந்து பார்த்தே நான் கண்டுபிடிச்சிடுவோம் எந்தெந்த பைக்குன்னு. வா, இன்னும் நம்ம டெஸ்டினேஷனுக்கு 9.6 கிலோமீட்டர். வாங்க ஸ்பீடாக கொஞ்சம் போவோம், ஆல்ரெடியே லேட்டு. எனக்கு இப்போ ஒரே ஒரு டவுட்டாக இருக்குது. என்ன டவுட்டுன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே கேர்ள்ஸ் எல்லாம் வருவாங்க, நிறைய பேர் இருப்பாங்க. நான் எப்படி vlog எடுக்கிறது? எப்படியோ அடித்து பிடிச்சி எடுத்து தாங்க ஆகணும். இவர் தாங்க உண்மையான ஒரு ரைடரு. எந்த வண்டி கிடைச்சாலும் எடுத்துகிட்டு வராரு பார்த்தீங்களா? வேறு லெவல் தலை, விடுத்தலை நீ, வேறு லெவல் நீ. இது முன்னாடி போகிறதே MT-15 தாங்க. வேற வாங்க நம்ம முன்னாடி போயிடலாம். சொல்லலை 200 மீட்டர் ரைட்டு போக சொல்லுது. ஆமாங்க. மை காட், ஒரு வழியா ஹில் ஸ்டேஷன் ஏற வந்து விட்டோம். இப்போ என்ன பண்ணுமா, தம்பி பைக்கெலாம் நாட் அலோடு, நீ இங்கே வண்டி நிறுத்திட்டு போகணும்ப்பா அப்படின்னு. நம்ம எவ்வளோ டென்ஷன் ஆகும். எல்லாம் காருங்க தான் நின்றுக்குது, நம்ம போகலாமா? வாங்க, யார் என்ன கேட்க போகிறாங்க, போகலாம். அங்கே ஒரு அயாபுசாங்க, அதாவது டிக்கெட் எடுக்கணுங்க. ஆனால் நம்மக்கிட்ட தான் ஃபோன்பே தான் இருக்கே, கேஷ் இல்லையே. என்ன சாமி இவர் இப்படி பூந்து போகிறாரு? பட் நம்ம போகிறது தப்பான ராங் ரூட்டில் தான் போகிறோம்னு நினைக்கிறேன். ஓகே, தேங்க்யூ சார். 70 2 मेंबर 90 रुपीज़. ओ भैया ऑनलाइन कार्ड किधर है भैया? ನೋಡ್ತೇನೆ ಆಯಿತು, ನಾಳೆ ಚೆಕಿಂಗ್ ಇರುತ್ತೆ, ಬಿಲ್ ಶೋ ಮಾಡಿ. ಓಕೆ. भैया टिकट ले लो भैया. அயப்புசாங்க. என்னப்பா ஒருத்தங்களுக்கு 70 ரூபாமா, 2 பேருக்கு 90 ரூபா. இது என்னடா கணக்காக்குது? என்ன காலக்கொடுமடா இது. அது 2 பேரும் வந்தால் தான். இங்கே வியூ பாயிண்ட் பார்க்குறதுக்கே எல்லாம் ஈத்து போட்டு மூட்டுக்கிறானுங்க. அப்புறம் என்னத்தான் நாங்கள் பார்க்குறது?
அதுக்கு எதுக்காக டிக்கெட் வாங்கணும், டிக்கெட்டுக்கு வச்சு காசு வாங்கணும். கொடுத்துட்டானுங்க. ஒரு செகண்ட் டென்ஷன் ஆகிட்டேன் நான். இப்போ தெரிஞ்சு பாருங்க அந்த ஃபீல் குட்டு. வா, இது நல்லா இருக்குது. ஸோ ஹில் ஸ்டேஷன் இறட்டி இருக்குங்க. அப்போ நம்ம என்னப்பா ஆக்சிடெண்ட்டா? ஆடா கும்பிட்ட எங்கே நிறுத்தினு என்னென்ன பண்ணுகிறானுங்க பாருங்களேன். ஹில் ஸ்டேஷன்லாம் அந்த மாதிரி நிற்கக்கூடாதுங்க. ஸோ வரங்க வந்து சடன்னாக அப்படி டர்ன் அடிக்காங்களா வச்சுங்க. இப்போ ஒரு கார்னரிங் வருது, இப்போ சடனாக ஒரு அளவுக்கு ஸ்பீடாக வந்து இப்படி கார்னரிங் பண்ணுறாங்களா வச்சுங்க, அவன் கரெக்டாக அதே அது என்ன டப்புன்னு ஆக்சிடெண்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் தேவையில்லாமல் செலவு பண்ண வேலை இருக்கணும். யார் சாமி இவர் இந்த இடத்துல வந்து ஜாக்கிங் போகிறாரு? அங்கிள் நீங்கள் நல்லா வருவீங்க அங்கிள். ஸோ போன தடவை ஏதோ இடத்துக்கு போனேன்னு தெரியுமா, ஹில் ஸ்டேஷன் ஏறும்போது தான் ஒருத்தவங்க வந்து ஒரு கப்பல் டப்புன்னு வந்து கீழே வீழ்ந்துட்டாங்க. பாவம் 2 பேர் எப்படி சொல்கிறது, லவ்வர் முன்னாடி வந்து கீழே வீழ்ந்து அசிங்கப்படுத்தி எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் தெரியுமா. ஆனால் அந்த தலைவர் வீழ்ந்துட்டாருப்பா. எனக்கே ஒரு மாதிரி கஷ்டமாக போயிடுச்சு. என்னடா அப்படி கீழே வந்துட்டாங்களே. அது எக்ஸ்பல்சர் வச்சுட்டு இருந்தாங்க. அதான் அந்த ட்ரெயின் கூட இருக்கும். அயபுசாக்காரங்க என்னப்பா எப்படி போகிறாங்க? அதே அயபுசா தானே. வாங்க நம்மளும் அயபுசா பின்னாடி போவோம். ப்ரோ நான் ஒரு சின்னதாக ஒரு ரேஸ் போட்டுடலாமா? இனிஷியல்ல அசால்ட்டாக போயிடுங்கண்ணா. கார்னரிங் அவரே படுத்தே வச்சிடறாருப்பா. இந்த டயர் சரியாக கிரிப்பு கிடைக்க மாட்டேதுங்க. கார்னரிங் அடிக்கலான்னு பார்த்தா வேற லெவல் போ. என்னோட இது ஸ்கில்ல இம்ப்ரூவ்மெண்ட்டாக இருக்கு. வேற லெவல் வேற லெவல். என்ன ஸ்மெல்லுடா எப்பா. மலைக்குள்ள 30 தான் ஸ்பீட் லிமிட்டே போட்டுருக்காங்க. பட் நம்ம 60 போயிட்டு இருக்கோம். நானே 60னா அயபுசாக்காரன் எவ்வளோ வேகமாக போயிட்டு இருக்கான். வேற லெவல் இருக்குங்க சத்தியமாக. பட் ஓவராக கார்னரிங் அடித்தா கீழே விய வேண்டியதாங்க. இவங்களாம் 5 மணிக்கு 4 மணிக்கே ஏஞ்சி வந்து சன்ரைஸ் பார்த்துட்டு போயிட்டு இருக்காங்க. நம்ம இப்போ தான் சன்ரைஸே ஆச்சு. பட் இவன் வந்து போயிட்டு இருக்கோம். என்னடா ஆயிடுச்சு உனக்கு? சரியா கார்னரிங்க அடிக்க மாட்டேன்றா போய் விட்டு ஏற்ற போகிற. இதுக்கப்புறம் கரெக்டாக இருப்போம் பாருங்க. ஓகே ப்ரோ. இந்த இடத்துல கரெக்டாக போலீஸ் இருப்பாங்க. இங்கே போர்டு தெரியுமா? என்னடா இப்படி கார்னரிங் படுக்கிறேன் நானே. ஸோ ஆல்மோஸ்ட் ஹில் ஸ்டேஷன் முடிகிற நிலமையில வந்துடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ நான் ஒன்று ரீல்ஸில் பார்த்தேங்க. நம்ம எந்த இடத்துல பார்க்குறோமோ அந்த இடத்துல டர்ன் பண்ணுவோம் நம்ம. ஃபோட்டோ எடுக்கிறாங்க. நம்ம யாரு கூட நம்ம ஃபோட்டோ எடுக்கிறது? ஃபோட்டோ எடுத்துக்கிறதுக்கு ஆள் இல்லை. இவர் தான் கேட்குறாரு. இவர் தான் பார்த்து சந்தோஷப்படுவேண்ணா. ஐயோ வியூ பாயிண்ட்டுப்பா. அது கூட உண்மை தாங்க. நம்ம பார்க்குற இடத்துல தான் வந்து நம்ம டர்னிங்கே அடிக்கிறோம், கரெக்டாக போகிறோம். அதான் அயபுதாக்காரங்க போயிட்டு இருப்பாங்க மேலேக்கு. ஸோ தமிழில் எனக்கு ஏதாச்சும் ஒரு கிளிப் எடுத்துக்கலாமா? அடி என்ன அழகடாக்குது. மேட் ஆகுதுங்க மழை. போடு வரல வரல. நம்மளும் பேசாம ரேசர் ஆகிடலாமா?
அப்படி இந்தமாரி இடத்துலங்க அவங்க வீழ்ந்தாங்க. ஸோ அதே தப்பு நம்மளும் பண்ண வந்துட்டோம் பார்த்தீங்களா. மேடாக வந்துடுச்சுங்க. இந்த மாதிரி இடத்துல அங்கே வீடுது. நம்ம கரெக்டாக அந்த இடத்துல வந்தால் கீழே விழுந்துருவோம். இந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் பார்த்து டர்ன் பண்ணுங்க, பாண்டிக்கிறாங்க. அவ்வளோதாங்க, மேலே ஆல்மோஸ்ட் வந்துட்டோங்க. ஏன்டா கார்னரிங் பண்ணும்போது அப்படி பார்க்குறீங்க? எங்களுக்கே வந்து ஷையாக இருக்குடா. கிட்டத்தட்ட எத்தனை வண்டி எடுத்தான்னு எனக்கே தெரிலங்க. ஒரு மாதிரி எதிரி ஒரு வழியாக ஹில் ஸ்டேஷன் ஏறி முடிச்சு ஆயிடுச்சுன்னு தான் நினைக்கிறேன். இந்த மாதிரி இடத்துல கரெக்டாக மிஸ்டேக் பண்ணிவிடுவாங்க. கரெக்டாக வந்து வண்டி கீழே போட்டுருவாங்க. நம்மளாம் அந்தமாதிரி தப்புலாம் பண்ண மாட்டாங்க. இளங்காத்து வீசுது அந்த பாட்டு தான் என் மைண்டுக்குள்ளே ஓடிட்டே இருக்கு. வா, ப்ரோ பாவம் தனியாகிறாரு. நம்மள எதனா ஒரு ஃபோட்டோஸ் எடுத்துப்போமா? வேணா விடுங்க, வரும்போது பார்த்துக்கலாம். ஆட்டோ குடும்பம் வருதுங்க. ஒரு வழியாக மேலே வந்துட்டாங்க. பட் பைக்கிங் எங்கே போகிறது, காரு எங்கே போகிறது? இன்னும் ஐயப்பூசாக்காரன் திருப்பி போகிறான். எங்கே சாமி போய் வண்டி நிறுத்திடுது? கரெக்டாக தாங்க வந்திருக்கோம். இங்கே தான் எங்கேயா வண்டி நிறுத்துவாங்க.